தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 30,000 40,000 வரைக்கும் எந்த மாணவர்கள்லாம் வாங்கியிருக்காங்களோ, நான் இன்ஜினியரிங் டிகிரி படித்தேன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிப்பேன் என்ற முடிவு யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. கடந்த வருடம் டிஎன்இஏ 2024ஓட பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 30,000 40,000 வரைக்கும் எந்த ரேங்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கோ அதனுடைய அடிப்படையில் 5% சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கான டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் அண்டர் பிசி கேட்டகரி ஜென்ரல் ரேங்க் என்பதை பற்றி கணித்து இந்த வீடியோவில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரேங்க்கும் இந்த வருஷம் நீங்கள் வாங்கியிருக்கிற ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் நீங்கள் நினைக்கிற கல்லூரியில் நீங்கள் நினைக்கிற பிரான்ச்சில் ஒரு சீட் உங்களுக்காக காத்திருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறது, பிசி கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் ரேங்க் 30,000 40,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு இந்த வருடம் டிஎன்இஏ 2025 என்ன மாதிரியான க்ளோசிங் ரேங்க் பிசி ஜென்ரலில் கிடைக்க போகுது. இதன் அடிப்படையில் 29,941 மற்றும் அதற்கு கீழே யாரெல்லாம் பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோவைப்புதூர் கேம்பஸும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் குனியமுத்தூர் கேம்பஸும் கம்பைன் ஆகிட்டு ஒரே காலேஜ் கோடில் டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்க்கு வரப்போகிறாங்க. இந்த நியூஸ் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 29,941 அப்படிங்கிற ரேங்க் இதை விட அதிகமாக இருக்கும். தட் இஸ் நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக 30,820 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் பிசி கேட்டகரி வச்சிருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் வாய்ப்புகள் இருக்குங்க. 31,159 மற்றும் அதற்கு கீழே சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் டிஎஸ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் வாய்ப்பு இருக்குங்க. 31,170 மற்றும் அதற்கு கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் வாய்ப்பு இருக்குங்க. 32,044 மற்றும் அதற்கு கீழே சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 32,552 எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் ஒரு வாய்ப்பு இருக்குது. 32,611 மற்றும் அதற்கு கீழே சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி டாக்டர் மகாலிங்கம் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 32,614 டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 32,765 மற்றும் அதற்கு கீழே வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசி வட்டமலைப்பாளையம் கேம்பஸ். 33,132 மற்றும் அதற்கு கீழே சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 33,409 மற்றும் அதற்கு கீழே மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 34,836 ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் இதற்கு கீழே வாங்கியிருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக 35,008 ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு இதற்கு கீழேயும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு இசிஇ பிரான்ச் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 35,131 மற்றும் அதற்கு கீழே இசிஇ பிரான்ச் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராப்பாளையம் கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 35,579 ப்ரொடக்ஷன் சாண்ட்விச் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 35,703 ஏஐடிஎஸ் பிரான்ச் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 35,791 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 36,047 மற்றும் அதற்கு கீழே ஏஐ மற்றும் டிஎஸ் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். 36,141 மற்றும் அதற்கு கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
36,170 மற்றும் அதற்கு கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 36,583 மற்றும் அதற்கு கீழே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. 36,735 மற்றும் அதற்கு கீழே சிஎஸ்சி பிரான்ச் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 37,006 மற்றும் அதற்கு கீழே பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசி வட்டமலைப்பாளையம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக 37,030 மற்றும் அதற்கு கீழே வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. 37,524 மற்றும் அதற்கு கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் வாய்ப்புகள் இருக்கு. 37,659 மற்றும் அதற்கு கீழே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் வாய்ப்புகள் இருக்குங்க. 37,662 மற்றும் அதற்கு கீழே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 37,672 மற்றும் அதற்கு கீழே ட்ரிபிள் பிரான்ச் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 37,778 மற்றும் அதற்கு கீழே ட்ரிபிள் பிரான்ச் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் வாய்ப்பு இருக்கு. 38,005 மற்றும் அதற்கு கீழே சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் வாய்ப்பு இருக்கு. 38,258 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வாய்ப்பு இருக்கு. 39,495 மற்றும் அதற்கு கீழே சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அதே கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 39,965 மற்றும் அதற்கு கீழே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வாய்ப்பு இருக்கு. 40,480 பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் இதற்கு கீழே வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேபிஆர் இன்ஸ்டிடியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.